இந்த முத்துப்பாண்டி என்னதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கில்லி படம் ஃபுல்லாக. ரீசெண்டாக நான் சும்மா இருந்தேன். அப்போ தான் சரி கில்லி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இன்னொரு தடவை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். முத்துப்பாண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குன்னு இந்த படம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதான் உங்ககிட்டயே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இது எப்படி காமெடியாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் முத்துப்பாண்டி அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் முத்துப்பாண்டின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் தான் இந்த மதுரையிலேயே ஒரு மாப் பாஸ். இந்த இடத்துல ஒரு க்ரைம் சிண்டிகேட்டே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல உங்கள் பேரை சொன்னாலே நின்ன இடத்துல எல்லாம் உச்சா போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். அண்ட் சைட் நோட், நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நாள் ஆச்சு. லைக் 2004 இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு இன்னும் முத்துப்பாண்டியோட நேம் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ ஐகான் இந்த வில்லன். எனக்கு ஹீரோ பேர் கூட ஞாபகம் இல்லை. விஜய் பேர் அஃப்கோர்ஸ் விஜய் ஞாபகம் இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அவன் பேர் வேலு. எனக்கு ஞாபகமே இல்லை. நான் கில்லின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு முத்துப்பாண்டி நேம் நல்லா ஞாபகம் இருந்தது. ஏன்னா அவன் செம்ம ஐகான். வில்லன்னா அப்படி இருக்கணும். She's an icon, she's a legend, and she is the moment. வெல் எனிவே வாங்க நம்ம திருப்பி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் அப்பா பெரிய மினிஸ்டர். இந்த மதுரையில் இந்த தெருவில் இருக்கிற ஆளுங்கள்லேருந்து இந்த போலீஸ் வரையும் எல்லாருமே உங்கள் கால் கீழே தான். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் ஒரு நாள் ரோட்லேயே நடந்து போய்கிட்டு இருந்தீங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்த உடனே அப்படியே மயங்கிட்டீங்க. உடனே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களை விட ஒரு 20 வயசு கம்மியாக இருக்கும். பட் யாருக்கு வயசெல்லாம் இப்போ பார்க்குறது? கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவளை நல்லா வச்சு பார்த்துக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அவளுக்கு 2 அண்ணனுங்களும் இருக்காங்களாம். நீங்கள் மன்னார்குடியில் ஜோசியர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பொண்ணு எடுக்கிற வீட்டில் மச்சானே இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 2 மச்சான் இருக்காங்க. அந்த ஜோசியக்காரன் தப்பாக சொல்லியிருப்பானா இருக்கும். நம்ம போய் பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்குறீங்க. அங்கே என்னென்னா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி வெளியே அனுப்பி விட்றாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் முத்துப்பாண்டி. பரவாயில்ல, நம்மெல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக தானே சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து போய் கேட்கலான்னு இருக்கீங்க. ஆனால் அவங்க என்னென்னா அவங்க பையனை திருநெல்வேலியில் அனுப்பி மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. உங்களோட செல்லத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா? விடக்கூடாது. நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவனை வச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு போகிறீங்க. அந்த பையனும் ஸ்டேஷனில் இருக்கான். அவன் நம்மகிட்ட தப்பிச்சு தானே போகிறான். அவன் என்னென்னா லூஸு மாதிரி ட்ரெயின் ஜன்னலில் உட்காந்துருக்கான். அவன் வேணா லூஸாக இருப்பான். ஆனால் நீங்கள் லூஸு கிடையாது. அவனை பட்டுன்னு பிடிச்சி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவனை ஓட வெட்டிட்டீங்க. இந்த இடத்துல யார் உங்களை தடுக்க போகிறாங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் முத்துப்பாண்டி, யாருமே இங்கே உங்களை தடுக்க முடியாது. அவனையும் கொண்டுட்டு நீங்கள் உங்களோட ரைஸ் மில்க்கு போயிட்டீங்க. ரைஸ் மில் போயிட்ட பிறகு உங்களோட நரம்பு புடியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களோட நரம்பு புடியை வச்சு ஒரே அடியிலேயே சாச்சிடலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட 2வது மச்சான் வராங்க. அப்பாடா, மச்சான் போயிட்ட பிறகு 2வது மச்சானாவது வலிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர்கிட்ட தனலட்சுமி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் என்னன்னா உங்களை கொல்ல வரான். ஓகே, உங்கள் 2 பேருக்குமே என்ன பிடிக்கலன்னா 2 பேருமே கொண்டுட்டு தனலட்சுமி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியோட 2வது பண்ணனையும் நீங்கள் கொண்டுட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த ஜோசியக்காரன் சொன்னான் தானே, மச்சானா இல்லாத வீட்டில் தான் பொண்ணு எடுப்பேன்னு சொல்லிட்டு. கரெக்டாகிடுச்சு இல்லை? 2 மச்சானுமே போயிட்டான். நம்ம போய் இப்போ பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போய் பொண்ணு கேட்க நீங்கள் போகிறீங்க உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு. உங்கள் அம்மா தனலட்சுமியோட அம்மா அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் தனலட்சுமியை பார்க்க தனியாக போகிறீங்க. அவளை நம்ம பார்த்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. உங்கள் செல்லம் அவங்க அழகாக நிற்கிறா. நீங்கள் போய் பேசி ஆகணும்ல. நீங்கள் போய் பேசுகிறீங்க. உங்கள் லவ்வை தனலட்சுமி கிட்ட சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. போகும்போது தனலட்சுமியோட அம்மா அப்பா கிட்ட ஒரு நாள் டைம் தரீங்க. உங்களோட அப்பா ஊர்லேருந்து வராங்க, சென்னையிலேருந்து. நீங்கள் அப்பா கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி உங்களோட ரைஸ் மில்க்கு போயிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. உங்களோட டெய்லி மசாஜ் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம். லாரியிலேருந்து பொருள் விடுற மாதிரி ஒரே சத்தம். திரும்பி பார்த்தா தனலட்சுமி என்னன்னா இந்த லாரியிலேருந்து உருண்டு போய்கிட்டு இருக்கா. நீங்கள் என்னடா தனலட்சுமி இங்கே இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவள் கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறா உங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு என்னன்னா கல்யாணம் வச்சுருக்கோம், பேக்கோட ரைஸ் மில்லில் என்ன பார்த்துட்டு ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் பின்னாடியே துரத்திட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. காரில் போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கீயை காணும். ஸோ அதனால் நடந்தே தெரு ஃபுல்லாக அவள் பின்னாடியே ஓடுறீங்க.
அவள் என்னன்னா பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. என்ன மதுரையில வந்து முத்துப்பாண்டி கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறாங்க. யார் வருவாங்க? இது என்னோட ராஜ்யமே. அவளுக்கு தெரியல போல. அவளும் திணறி திணறி ஓடிக்கிட்டே இருக்கா. இப்படி ஓடிக்கிட்டே ஒரு முட்டு சந்தில போய் நல்லா மாட்டிக்கிட்டா. நீங்க அவகிட்ட போய் சொல்றீங்க, ஏன் செல்லாமா ஓடுற, நீ ஓடுனா என் கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உங்களோட லவ்வெல்லாம் சொல்றீங்க. எவ்வளோ ஜென்டலா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஜென்டலா சொல்றீங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால அவளோட தலைமுடியை நல்லா பிடிச்சி இழு இழுன்னு இந்த ரோடு ஃபுல்லாக இழுத்துட்டே போறீங்க. கொஞ்சமாவது ஜென்டலா சொல்லும் போதே புரிஞ்சிக்க வேண்டியதானே, லவ் பண்ணுறேன்னா புரியாதா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரு ஃபுல்லாக அவளை இழுத்துக்கிட்டே போறீங்க. அவள் எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்குறா, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இந்த காரில் வந்து அவளை உட்கார சொல்கிறீங்க. ஆனால் உட்கார மாட்டேன்றா. அதனால அவளை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறீங்க. அந்த நேரத்தில் திடீர்னு உங்கள் ஷோல்டரில் ஒரு கை. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் நிற்கிறான். இந்த பையனுக்கு என்னடா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்குள்ள அவன் ஒரே பஞ்ச் உங்களை கொடுத்த பஞ்சில் நீங்கள் அங்கே போய் உருண்டு உள்றீங்க. நீங்கள் திரும்பி என்னடா அப்படின்னு நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள அவன் தனாவை தூக்கிட்டு ஓடிட்டான் அந்த வண்டியில். என்னது என்னோட தனலட்சுமி என் செல்லத்தை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ரவுடிங்களும் அவன் பின்னாடியே போறீங்க காரில் துரத்திக்கிட்டே. தனலட்சுமியை தேட கிளம்பிட்டீங்க. இப்படியே ரோடா அலைஞ்சிட்டு இருக்கும் போது உங்கள் ஆளுங்க வந்து இங்கே தான் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போதான் ஒருத்தன் வந்து திடீர்னு லிஃப்ட் கேட்குறான். யாரா அப்படின்னு ஒத்து பார்த்தா அது உங்கள் தனலட்சுமி, உங்கள் செல்லமோ இந்த சின்ன பையனோ. ஓ மை காட், கடவுள் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. பக்கத்தில் போயிட்டு இறங்கினோடனே அவங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மதுரை மண்ணில் வந்துட்டு என்ன அடிச்சுட்டு என்னோட செல்லத்தை தூக்கிட்டு போயிடுவானா? அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எப்படி அவனை கொல்ல போகிறீங்க எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் திடீர்னு நினச்சே பார்க்க முடியாத மாதிரி தனலட்சுமியோட கழுத்தில் கத்தி வச்சுட்டான். என்னோட செல்லத்தோட கழுத்துல கத்தி வச்சுட்டா. ஓ மை காட், உங்களுக்கு ஒரே பயம், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சிறீங்க, கூப்பாடுறீங்க. அவன் என்னன்னா எனக்கு என் உயிர் தான் முக்கியம், இந்த பொண்ணு செத்தா எனக்கு என்ன அப்படின்றான். உங்களுக்கு இன்னும் பயமாயிருது. அவன் அதனால டிமாண்ட் பண்றான். இங்க இருக்க எல்லாரோட வெப்பனையுமே வந்து வேட்டியில மடிச்சு அந்த ஜிப்சில போட சொன்னான். நீங்க போட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிப்சியை தவிர மற்ற இருக்கிற எல்லா வண்டியோட காத்தையுமே எடுத்து விட சொன்னான். நீங்களும் எடுத்து விட்டீங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கெஞ்சிறீங்க, தனாவை விட்டுடான்னு பக்கத்துல போறீங்க. அவன் அதனால தனாவை விடுறான். உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வருது. அந்த நேரத்துல திடீர்னு உங்க கழுத்தை பிடிச்சிட்டான். இவன் யாருன்னு தெரியல, இது ஏன் இடத்துல வந்து ஏன் கழுத்தைய பிடிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை பிடிச்சி அந்த ஜிப்சி பக்கத்துல போயிட்டான். தனலட்சுமியை வேற தூக்கிட்டான். இன்னும் அந்த கழுத்தை விடல. உங்க கழுத்துல இருக்க துண்டை பிடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அந்த துணியை பிடிச்சிட்டு அந்த வண்டியில உங்களை மாடு மாதிரி இழுத்துட்டு போறான். இதுவரை இந்த மாதிரி நீங்க அவமானப்பட்டதே இல்லை, அதுவும் மதுரையில இப்படி உங்களை அவமானப்படுத்துறான். அப்படியே இழுத்துட்டு போயிட்டு திடீர்னு விடுறான். நீங்க உங்களோட மூமெண்டம் தாங்க முடியாம நேரா ஒரு சேத்துல போய் மூஞ்சிக்கு முன்னாடி விழுந்துட்டீங்க. இந்த மாதிரி அசிங்கம் பட்டதே இல்லை நீங்க. உங்களுக்கு ஒரு ஃபயர் வருது, இவனை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நவுறாம அப்படியே நிக்கிறீங்க. உங்க அப்பா வந்து இன்னைக்கு வரதா இருந்தார்ல, அவர் உங்களை தேடி நேரா வந்து ஒரு ஆச்சரியத்துல பாக்குறாரு. என்ன என் பையன் இப்படி சேத்துல உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே அவர் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து அவர்கிட்ட இருக்க போலீஸ் பலத்தை வச்சு பார்டர்ல இருக்கிற எல்லா போலீஸையுமே வந்து செக் பண்ண சொன்னாங்க. யாரெல்லாம் போறாங்க யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லை. அதனால உங்க அப்பாட்ட கேட்குறீங்க கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து அந்த பார்டர் போலீஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறாரு. அவங்க என்னன்னா அவங்க கார்ல தான் இந்த நம்பர்ல நிறைய வண்டி வச்சிருக்கீங்களே, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன குழப்பம் இவங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் தரீங்க, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஒருத்தர் இதே வண்டியில் போனான்னு. ஓ மை காட், எல்லாருமே யூஸ்லெஸ். நீங்கள் இப்போ தான் முடிவு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி அவமானப்பட்டுட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சென்னைக்கு போய் உங்கள் செல்லத்தை கூட்டிட்டு இந்த பையனை கொண்டுட்டு தான் இந்த மதுரை மண்ணிலே கால் மிதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு இங்கேருந்து உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு நீங்கள் திருப்பி சென்னைக்கு போகிறீங்க. சென்னையில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களால் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண முடியும் அவங்க மூஞ்சியை, அவனை டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவனை சரியாக ஞாபகமே இல்லை. ஒரே ஒரு நாள் தான் பார்த்தீங்க, உங்கள் மானத்தை ஃபுல்லாக வாங்கிட்டான். ஆனால் உங்களுக்கு தெளிவாக தெரியல அவனோட ஃபீச்சர்ஸ்லாம்.
நல்ல வேளை இந்த பார்டர் பட்ரோல் பார்த்துருக்கானுங்க இந்த இவனோட ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து அதில் ஒருத்தன் எனக்கு தெரியும், நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரில் போய் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. நீங்களும் முன்னாடி போய் பார்த்தா ஜெமினி கணேசன். என்னதான் உங்களுக்கு அவன் ஞாபகம் இல்லைனாலும் ஜெமினி கணேசன் மாதிரி இல்லைங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கோவப்படுறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன லூசுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்களாம், என்ன வேணால் சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பக்கத்தில் ஒரு போலீஸ் வந்து சொல்கிறான், நீங்கள் வேணா அந்த பையனோட ஃபோட்டோ கிடைக்கலன்னா பரவாயில்ல, அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். நல்லவேளை ஒருத்தனாவது அறிவோடு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனாவோட ஃபோட்டோவை வந்து கேட்டு அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க உங்கள் அடியாளுங்க கிட்ட. இவனுங்க மட்டும் கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கிற எல்லா போலீஸுமே கொண்டுடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே பண்ண இல்லை, இந்த மெட்ராஸில் வந்துட்டு மதுரை மதியம் இல்லையா, அதனால காரில் வந்து டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் சைடு விண்டோவில் பார்க்குறீங்க தனலட்சுமியும் அந்த பையனும். ஓ மை காட், இந்த இடத்துல தனலட்சுமி இருக்கா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அவளை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கதவை திறக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் டிராஃபிக்கில் நல்லா மாட்டிருக்கிறதுனால உங்களால் கார் கதவை திறக்க முடியல. இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடும் திறந்து பார்க்குறீங்க, நல்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கதவே திறக்க முடியல. இந்த சைடில் வந்து வண்டியோட நின்றுட்டு இருந்தால அவன் என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். உங்களோட வண்டி நவர மாட்டேங்குது, இவன் என்னென்ன தப்பிச்சு இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ நேராக பின்னாடி இருக்க கத்தி எடுத்து முன்னாடி இருக்க ஜன்னலை உடச்சிட்டு அது வழியாக தவுந்து வெளியே போகிறீங்க. உன்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அவன் பின்னாடியே அந்த வண்டி பின்னாடி ஓடுறீங்க. ஆனால் ஒரே டிராஃபிக் ஜாமா, அதனால இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நேரம் வண்டி எடுத்துகிட்டு உங்கள் மேலே மோத வராங்க. இந்த இடமே இப்படி தான் இருக்கும் போல, முதல்ல நான் இந்நேரம் பிடிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கோலத்தில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் தான் உங்கள் அப்பா வந்து என்னென்னா வாடா உள்ள உட்கார்றா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஸ்மார்ட் போலீஸ் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில், அவன் வந்து அந்த ஜிப்சியை வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வருது. ஆனால் வந்த நம்பிக்கை உடனே அப்படியே போயிடுச்சு. அந்த ஜிப்சி வந்து அந்த போலீஸ்காரன் வீட்டு ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரே சந்தேகம், இவனோட வீட்டு ஏரியா பக்கத்தில் ஏன் இந்த ஜிப்சி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. அவன் என்னென்னா உங்ககிட்ட சண்டைக்கு வரான், நான் என்ன அந்த பொண்ணை என் வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்களும் சரி இவன் இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறானே கொஞ்சம் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேஸை பற்றி கேட்குறீங்க. அவன் என்னென்ன சொல்கிறான்னா, இன்னும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இன்னும் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு அப்படின்றாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து யூஸ்லெஸ்ஸாக இருப்பானுங்க போல், ஒரு ஃபோட்டோ கேட்டால் அதை கூட தரமாட்டேன்றானுங்க, நீங்கள் தான் வந்து எடுத்து தரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்ககிட்ட தரீங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு நியூஸ் வருது, அந்த போலீஸ் இருந்தான் தெரியுமா, அந்த ஸ்மார்ட் போலீஸ், அவனோட வீட்டில் தான் தனா இருக்காளாம். ஓ மை காட், அவங்க என்னவோ என்கிட்ட சொன்னா என் வீட்டில் தான் வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் வீட்டில் தானே வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரே கோவம், அதனால நேராக அந்த போலீஸோட வீட்டில் போய் அவனோட வீட்டையும் மொத்தமாக வந்து அடிச்சு நொறுக்கிட்டீங்க. அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவன் நேராக வந்து நம்மகிட்ட இன்னமும் இங்கிலீஷில் வந்து கதை விட்டுட்டு இருக்கான். ஓ நான் எப்படி நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கான். பையன் வந்து கடத்திட்டு போயிருக்கான் பொண்ணை, என்ன பேசுகிறான் இவன்லாம், என்ன போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவில் இருக்கிற எல்லார் முன்னாடியுமே வந்து அவனை அசிங்கமாக கேட்குறீங்க. அவனுக்கு ஒரே கோவம் வருது, உங்களுக்கு ஒரே சந்தோஷம். பக்கத்தில் இருக்கான்ல அடியால், அவங்ககிட்ட சொல்கிறீங்க, ஏன்னா வந்து இந்த போலீஸ்காரன் பிடிச்சா பையன் பாசத்தில் வந்து கொல்ல மாட்டான், அதனால் நாம தான் முதல்ல பிடிச்சி அந்த பையனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாள்கிட்ட வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு தேட சொல்கிறீங்க. அவன் அப்படி அடியாள் வந்து தேடிட்டு இருக்கும்போது அவன் கண்டுபிடிக்கிறான், இந்த லைட் ஹவுஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் எப்படியாவது பிடிச்சிடலாம், ஏன்னா இப்போ லைட் ஹவுஸ்னால் எங்கே தப்பிப்பாங்க, ஒரே ஒரு வாசல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலில் நீங்களும் அவன் பேர் நம்ம தனாவோட பேரை சொல்லிக்கிட்டே நீங்கள் ஓடி வரீங்க, எப்படியாவது பிடிச்சிடலாம் சொல்லிட்டு. அவன் என்னன்னா அந்த லைட் ஹவுஸோட ஜன்னல்லேருந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஐயோ தனாவை கூட்டிகிட்டு போகிறானே நீ எட்டி பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையாரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அந்த கொடையில் விழுந்து தப்பிச்சிடுறான். கடவுள் என் பக்கத்தில் இல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனாவை தேடி திருப்பி போகிறீங்க. வெல், உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது. அந்த சின்ன பையன் தனாவை தூக்கிட்டு போனானே, அவன் என்னென்னா இப்போ ஒரு கபடி மேட்ச்சில் போய் விளையாட போகிறானாமே.
பரவாயில்ல, நாம போய் அந்த கபடி மேட்ச்ல போய் அவனுக்கு ஹாய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அந்த இடத்துல தனா இருக்கா. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால நேரா போய் தனாவை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதுக்கு முன்னாடி இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா என்னன்னா நேரா வந்து டேய் இங்க அடிக்காதடா, இது பெரிய கபடி மேட்ச், இந்த இடத்துல வந்து நிறைய கேமரா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படி இப்படின்றாரு. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. இவனை எப்படியாவது கொன்றலான்னு பார்த்தா ஆனா உங்க அப்பா விட மாட்டேன்றாரு. அவனுக்கு நல்ல லக்கு தான். எவ்வளோதான் லக் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். எப்போமாவது இந்த கேமரா முன்னாடி இல்லாமல் வெளியே வருவான்ல, அப்போ போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக நடந்து வெளியே போகும்போது கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா உங்கள் தனா என்னன்னா உங்களை பார்த்து இப்படி சொல்கிறா, நீ கிழிச்சடா, அவன்தான் பெரிய ஆம்பளை உன்னை விட அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பெல்லாம் அவளை தொடுறீங்களோ அப்பெல்லாம் அவன் தான் ஞாபகம் வருவான் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலே வந்து அவனை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. நீங்கள் நேராக போய் அவன்கிட்ட சண்டைக்கு போடலான்னு போகிறீங்க. அப்போ என்னன்னா அந்த போலீஸ்காரன் வந்து இல்லை, அவன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த போலீஸ் கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு இந்த கபடி கிரவுண்ட்லேயே வச்சு அவங்ககிட்ட சண்டை போடுறீங்க. உங்களோட அந்த நரம்பு புடியை வச்சு 2-3 தடவை அடிக்கிறீங்க. நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கே என்னோட பெரிய ஆம்பளையா இருக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் தனாவை பார்க்குறீங்க. ஆனால் தனா என்னன்னா அவனையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவனை அடிக்கிறீங்க. அடித்து அவன் பாவமாக அப்படி கீழே விழுந்து கிடக்குறான். அவனை ஒரு தடவை பார்த்துட்டு தனாவை கூட்டிகிட்டு மதுரைக்கு போகலாம் அப்படின்னு திரும்பி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ என்னன்னா பின்னாடி ஒரே சத்தம். திரும்பி பார்த்தா இந்த சின்ன பையன் ஆக்சுவலாக வந்து எந்திரிச்சு நிற்கிறான். எப்படி இவனால முடியுது? இந்த நரம்பு புடியில யாருமே அந்த மாதிரி நின்னதே இல்லையே. ஆனால் இவன் இப்படி எந்திரிச்சு நிற்கிறான். இவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் இன்னொரு தடவை அந்த நரம்பு புடியை வந்து அவன் மேலே பண்ண போகிறீங்க. அவன் என்னன்னா கரெக்டாக உங்கள் கையை கேட்ச் பண்ணிட்டு நரம்பு புடியை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணி யாருமே பார்த்தது இல்லை. உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவங்களால இப்போ அடிக்க முடியல. அவனுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. உங்களை போட்டு அடின்னு அடிச்சு தாக்குறான். ஏற்கனவே ஒரு தடவை இந்த சகுதியில் தள்ளி விட்டு அசிங்கப்படுத்துறான். இப்போ என்னன்னா இவ்வளோ பேர் முன்னாடி இன்னொரு தடவை அசிங்கப்படுத்துறான். எப்படியாவது அடிச்சிடணும்னு அவன்கிட்ட பார்க்குறீங்க. ஆனால் உங்களை அடித்து கீழே சாத்திட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. அப்புறமா எந்திரிச்சு பார்த்தா தனாவும் இவனும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்ததே கோவம். அதனால பக்கத்தில் இருக்க அருவா எடுத்துட்டு அவனை அடிக்க போறீங்க. ஆனால் என்ன, கடவுள் தான் உங்கள் பக்கத்திலே இல்லையே. பக்கத்தில் இருந்த பெரிய லைட் போஸ்ட்ல இருந்து ஒரு ஒயர் வந்து வேகமாக உருவி நேராக உங்களை நோக்கி வந்து பட்டுன்னு அடிச்சிருச்சு. அந்த அடித்த வேகத்தில் நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து உங்கள் பாடியில் போய் அதுலேயே இறந்து போயிட்டீங்க. இப்படி தான் முத்துப்பாண்டியோட கதை வந்து முடியுது. பெரிய மாப்பாஸ் மதுரையில், இந்த இடத்துல சென்னையில் வந்து எலக்ட்ரிசிட்டியில் அடிபட்டு செத்து கிடக்குறான். இதெல்லாம் தனியாக யோசித்து பார்க்கும்போது ஒரே சிரிப்பு. உங்களுக்கு வந்து இதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் சிரிப்பாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு எந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எந்த கதையை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு வரேன். அதுவரையும் போயிட்டு வருகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.